நான் யார்? என்னுடையவை என்னென்ன? இதை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை வாழும் முறையே மாறிடும். ஒவ்வொரு நாளும் தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக்கணும். நான் யார்? நான் இந்த அழியக்கூடிய உடலை இயக்கும் அழியாத எனர்ஜி. நான் ஆத்மா. நாம நம்முடைய குணங்களை மாத்திக்கிட்டே போக போக நம்முடைய உண்மையான குணங்கள் நம்மை விட்டு நீங்க ஆரம்பித்து விட்டன. எந்த அளவுக்கு அவை நம்மை விட்டு விலகி போயிடுச்சுன்னா நாம் அந்த குணங்களை வெளியே தேட ஆரம்பிச்சிட்டோம். மற்றவங்க கிட்ட யாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வெள்ளை துணி இருக்கு, அதை தினமும் துவைத்தால் வெண்மையாகவே இருக்கும். அதே நாம் அந்த துணியை ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 2 வருஷங்கள் துவைக்காமலே வச்சிருந்தோம்னா அது அப்படியே இருக்குமா இல்லை மாறி இருக்குமா? என்ன ஆகியிருக்கும்? அதில் கரை படிஞ்சிருக்கும், அழுக்காகி இருக்கும், தூசி படிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிருக்கும். நமக்கு ஞாபகம் கூட இருக்காது இது முதல்ல வெண்மையாக இருந்ததுன்னு. அப்புறம் நம்ம என்ன சொல்வோம்? எனக்கு வெள்ளை நிறம் வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? எனக்கு மகிழ்ச்சி வேண்டும். ஒரு நிமிஷம் தன்னைத்தானே கேட்டு பாருங்க. மகிழ்ச்சி வேண்டுமா அல்லது மகிழ்ச்சி நம்முடைய ஒரிஜினல் தன்மையா? மகிழ்ச்சி வேண்டும் அல்லது மகிழ்ச்சி என்னுடைய உண்மையான குணம்? இந்த ரெண்டுல எது உண்மை? உங்களில் யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி வேணும் சொல்லுங்க. என்ன ஆகுதுன்னா சில சமயங்களில் மகிழ்ச்சி வேணும்னு ஒருத்தர் சொல்லுவார், அவரை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவார். அப்படியே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க, மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும். சந்தோஷம் வேணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க? பொருட்களை வாங்குறாங்க. இப்படி நினைக்கிறாங்க, இந்த பொருள் வாங்கிட்டோம்னா, இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வந்துடும்னு. நோ, இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லா பொருட்களும் வந்துடுச்சு. ஆனால் நாளுக்கு நாள் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆகிட்டு போகுது? யாருக்கெல்லாம் தோணுது நாளுக்கு நாள் மகிழ்ச்சி அதிகமாகிறதுக்கு பதிலாக குறைஞ்சிட்டே போகுதுன்னு? மகிழ்ச்சி குறையுதுன்னா என்ன அர்த்தம்? டென்ஷன் அதிகமாகிட்டே போகுது, கவலைகள் அதிகமாகிட்டே போகுது. ஒரு நேரத்தில் நமக்குள்ள ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இல்லைன்னா டென்ஷன் இருக்க முடியும். ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியாது. ஸோ நமக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்பது கிடையாது. மகிழ்ச்சி நம்முடைய ஒரிஜினல் தன்மையாகும். ஆனால் எப்போ டென்ஷன் ஆகுறோமோ, கவலைப்படுறோமோ, வருத்தப்படுறோமோ, அப்போது நம்முடைய ஒரிஜினல் தன்மையான மகிழ்ச்சி நமக்கு அனுபவம் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நாம் எது நம்முடைய உண்மையான குணமோ அதை வெளியே தேட ஆரம்பிச்சிடுறோம்.